எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தானம் பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் டிடிவி. நாங்கள் சொல்ல முடியாது, சட்டை கேட்டு வெறும் உடம்போடு ஒரு 10 பேர் அடிக்கிறதோ இல்லை வந்து ஹீரோனை தூக்கிட்டு பண்ணலாம் கிடையாது. இதெல்லாம் ஃபேண்டஸியான கதை, இதெல்லாம் ஒரு அற்புதமான கதை. ஸோ கதை தான் ஹீரோ. அதில் நாங்கள்லாம் ட்ராவல் ஆகியிருக்கோம். மற்றபடி ஹீரோக்கு உண்டான விஷயங்கள் எதுவும் நாங்கள் பெருசாக பண்ணலை. டூயட் வச்சுருக்காங்க. படத்தில் நான் ரொம்ப பயந்தது அந்த விஷயத்துக்கு தான். டைரக்டர் வந்து கதை சொல்லி பெரிய பெரிய ரொம்ப சீன்ஸ்லாம் எடுக்கும்போது கூட டைலாக் பேசும்போது நான் பயப்படுறேன். நான் பயந்து அந்த ஒரு சாங்குக்கு தான் ஏதாச்சும் கூப்பிட்டு இந்த பாக்ஸிங்கில் ஃபைட் நடக்கும்போது அடிப்பட்டு ஒருத்தன் கீழே வந்துட்டா உடனே அவங்க கோச்சர் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து ஐஸ் கட்டியெல்லாம் வச்சு மசாஜ் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்க தெரியுங்களா, போனால முடியும். அந்த மாதிரி என்ன சாங்கில் ஒவ்வொரு ட்ரிப்பும் கூப்பிட்டு தட்டி தேத்தி அனுப்புவார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் நல்லா பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுறீங்க, நல்லா வருது, பயப்படாதீங்க, அந்த ரொமான்ஸ் லுக் கொடுங்க, அந்த கண்ணில் அப்படியே பண்ணுங்க என்ன சொல்லுவார். எனக்கு செம்ம காமெடியோட சரி போகிறோம். அப்படி ஹீரோயின்கிட்ட போய் இவ்வளோ க்ளோஸ் நின்ன உடனே அப்படியே நர்வஸ் ஆகிடும். அப்படியே முழிப்பேன், திருத்து வாய்ப்பின்னு அப்படின்னு பார்ப்பேன், இப்படி பார்ப்பேன். உடனே கட்டு சொல்லிட்டே வந்துடுவார். என்னங்க ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அந்த ராசு கேரக்டராக ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு டூயட் ஆடுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோன்றதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு ராசு அந்த கேரக்டராக இருந்தால் அவன் ஒரு பொண்ணோட இந்த சுச்சுவேஷனில் டூயட் பாடுறான், அவன் என்ன பண்ணுவான், அதை ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண சாங் ரொம்ப நல்லா வந்துருக்கு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ நல்லாலாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு. ஸோ அதான் டேரக்டர் கையில் தான் இருக்குது, நம்ம எப்படி கொண்டுட்டு வரோம், நம்ம எப்படி மோல்ட் ஆகணுன்றது. அவர் கேட்குறத நம்ம கரெக்டாக கொடுத்தா நல்லா வரும். ஹீரோனை தான் மதுமிதா, அவங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு பேக்கில் கேமரா வச்சுட்டு நான் வந்து என்னுடைய சஜஷனில் வந்து ஹீரோயின் நிற்பாங்க. அவங்க வந்து சாங் பாடும்போது நான் தான் ரியாக்ஷன் கொடுக்கணும், அவங்க டைலாக் பேசும்போது நான் தான் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஒரு ரொமான்ஸ் சீன் எடுத்தாங்க காஃபி டேயில், அவங்க உட்காந்துருப்பாங்க, அப்படி சஜஷன் வச்சுட்டு அவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் கூட பேசும்போது தான் அப்படியே எனக்கு வாயிலாக வந்துடுது, கொஞ்சம் ஒரு பயந்த ஒரு இது இருக்குது ஃபீல். அதுவும் டைரக்டர் தெரியாது மானிட்டரில் பார்க்கும்போது. ஆனால் இவங்க வந்து ஒரு டைமை போய் சொல்லிட்டு வராங்க போல். டைரக்டர் வந்து என்கிட்ட கேட்பாரு, ஏன் நீங்கள் போய் பாருங்க, ஏன் ரொம்ப நர்வஸாக இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. என்னடா இது, நம்ம பின்னாடி தலை தான் தெரியும், தலையோட அசைவை வச்சு கூட இவ்வளோ அக்யூட்டாக கண்டுபிடிக்கிறாரோ நம்ம பயப்படுற விஷயத்தை அப்படின்னு. அப்புறம் பார்த்து இவங்க ஒரு ஷாட்டுக்கு போய் சொல்லிட்டு வராங்க ஹீரோயின், இந்த மாதிரி அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்காருங்க, அவர் கொஞ்சம் ரொம்ப பயப்படுறாருங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸிங் சீன் தான் நடக்கும். எப்படி தேர்த்தி நம்மளை வந்து கொஞ்சம் உருவாக்குறாரோ அது மாதிரி தட்டி கொடுத்து. ஆனால் பட் ஹீரோயின் போர்ஷன்ஸ் மட்டும்தான் அது மாதிரி நடந்துச்சு, மற்றவெல்லாம் ஈஸியாக நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம். அதே மாதிரி அவங்க நல்லா எனக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. எத்தனை டேக் போனாலும் சரி, எவ்வளோ இது ஆனாலும் சரி. அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஷாக்கான விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ்காரன் படத்தில் அவங்க ஹீரோயினாக பண்ணும்போது நான் அதில் வந்து ஹீரோவுடைய ஒரு குரூப் ஃப்ரெண்டாக நான் ஒருத்தேன். ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரீகலெக்ட் பண்ண முடியல. எங்கேயோ பார்த்தேன் ஏதோ ஒரு படத்தில் நான் சொன்னேன், இங்கிலீஷ்காரன் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ஆமாம் கரெக்ட் அப்படின்னாங்க. ஸோ நான் அப்போயும் அவங்களாம் பார்த்துருக்கேன். ஆனால் பட் இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஒரு ஹீரோ நின்று பேசி டைலாக்லாம் அது ரொமான்ஸான ஒரு லுக்கெல்லாம் விடும்போது நம்ம அறியாமல் ஒரு பயம் வரும். ஒரு புது ஹீரோயினோட டக்குன்னு பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம ஹீரோயினாக பார்த்த ஒரு பொண்ணுகிட்ட போய்ட்டு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பயம் இருக்கலாம் தான் இருந்துச்சு. பட் டைரக்டரு அவருடைய எப்படி சொல்கிறது, ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு அவ்வளோ ஒருத்தவங்க உடம்பு இருக்குது, இன்னொருத்தவங்க யாருக்கும் அது மாதிரி அவருடைய இதை உள்ளே இறக்கி அந்த வேலையை வாங்கிட்டாரு. ஸோ நல்லா வந்து இருந்துச்சு. அப்புறம் சீன்ஸ் அது இப்போது மற்ற காமெடி ரைட்டர்ஸ்னால் அவங்க ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதில் நம்ம என்னெல்லாம் முடியுமோ பஞ்ச சேர்த்து எல்லாம் ரெண்டாக நம்மளோட ஃப்ளோ விட்டுருவாங்க. நீங்கள் பேசுகிற ஸ்டைலு தான் சார் நல்லா இருக்குது, அதுதான் சார் கிளாப்ஸ் இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் பேசுங்கன்னா நம்ம பாட்டுக்கு வருவோம். ஏன்னா அடிச்சு மூஞ்சி உடைக்கணும்னு பார்த்தா சும்மா தூங்கி இந்த பல்பு அடிச்சு வச்சுட்டு அப்படின்னு நம்ம இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். நான் என்ன லைவாக பேசணும் அதான் படத்துலேயே பேசுவேன். என்னோட ஸ்லாங் தான் அது செட் ஆகும். வார்த்தை கொஞ்சம் மாறி வரும். அது எல்லாருமே கேட்பாங்க, நீங்கள் என்ன தெலுங்கான கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வார்த்தை கரெக்டாக கோர்வே வர மாட்டேதுங்க. பட் இதில் வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. சந்தானமாக நீங்கள் வேணாம், நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட ஃபேஸ், உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் வேணும். ஆனால் உங்களோட சந்தானன்ற கலர் எதுவுமே இல்லாமல் என்னுடைய கதைக்கு நான் சொன்ன அந்த ராசுன்ற கேரக்டர் தான் நீங்கள் வேணும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே என்னை திணிச்சு என்னை யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி என்னைக்கே பார்க்க சொல்ல சந்தானமாக எந்த இடத்துலையும் தெரியல, ராசுவா மட்டும்தான் தெரியல. அது எனக்கே ஒரு புது அனுபவம். ஏன்னா மற்ற படத்துலலாம் சந்தானமாக வரும், சந்தானமாக போயிட்டே இருப்பேன். இதில் வேற ஒரு கேரக்டராக பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் கருப்பு வந்து வேற ஒரு கேட்டகரி. அவர் ஏதாச்சும் கிராமத்து ஸ்லாங்கு, மதுரை ஸ்லாங்கு, ஸோ அவருடைய ஸ்டைல் மாடுலேஷன் எல்லாமே வேற. நான் அப்படியே டோட்டலாக வேற, மெட்ராஸ் ஸ்லாங்கு என்னுடைய மாடுலேஷன் இருந்து எல்லாமே வேற. அப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர், மெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் சார். அவருடைய ஸ்டைலு, அவருடைய டயலாக் டெலிவரி, அவரு வேற ஒரு கேட்டகரி.